எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபைனலாக ஏப்ரல் மந்தோடைய போயா பாஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அந்த ஃபுல் ரிவ்யூவில் என்னென்ன கன் ஸ்கின் வரப்போகுது, என்னென்ன பண்டல்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்க போகிறோம். ரெய்ட் அட்டாக் ஈவெண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து வரப்போதா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் லீக் வந்து கிடச்சிருக்கு. அந்த லீக்கை வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேட் வீல் ரிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்துருக்கு. அப்புறம் அட்வான்ஸ் சர்வர்லையும் கொஞ்சம் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ போகலாம். ரைட்டு நண்பர்களே, இன்றைக்கி நைட்டு டுநைட் அப்டேட்டாக நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃப்ளாக் எமௌண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எமௌண்ட் வந்து யாரெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 4 எமௌண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொடுக்க போகிறானுங்க. ஸோ பழைய ரேர் எமௌண்ட் இந்த ஃப்ளாக் எமௌண்ட்டே வந்துருச்சு. இதுக்கு மேலே எதுவும் ரேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம் மேலே உட்காந்துட்டு ஒரு ஃப்ரீசிங் எமௌண்ட்டு, செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் எமௌண்ட்டுங்க, மூணாவதாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எமௌண்ட்டு ஹால் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட்டுங்க, பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது. அப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி எமௌண்ட்டு, நாய்க்குட்டி கூட ஒரு மனுஷன் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நாளைக்கு காலையில் நம்மளுக்கு லக்கி ராயல் மூலிமா கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான பேனருமே வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ளே வரப்போகுது. லெஜெண்டரி கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எவோ பண்டலுங்க நம்ம கேமுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட்டில். அதுவும் இந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா மெடிகேட் எஃபெக்ட், அப்புறம் நாக் டவுன் எஃபெக்ட், கீல் அனௌன்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஏவோ பண்டலுமே டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வர மாதிரி இந்த பண்டலுக்குமே ஃபஸ்ட் எடிஷன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர்லேருந்து 100ஆம் நம்பர் வரைக்கும் அந்த ஏலம் விடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஏலம் வர மாதிரி வந்து இந்த பண்டல் வந்து விற்றுருவானுங்க. அப்புறம் 100க்கு மேலே வர நம்பர் நம்மளுக்கு வந்து டோக்கன் டவர் விட்டு டைமண்ட் போடுவாங்க. அது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எமௌண்ட்டுங்க. இந்த எமௌண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னடா கையை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி எமௌண்ட்டு பார்க்கறதுக்கு கிரஞ்சாக இருக்குது. ஸோ இந்த எமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா இல்லை டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டில் கொடுப்பானுங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த ஆசை வந்து நார்மலாக நம்ம சுட்டோம்னா இந்த காரில் வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆனால் இது வந்து அப்படி வெடிக்காதுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு லெவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹெச்பி கொடுப்பானுங்க பார்த்தீங்களா, அதேமாரி ஆசுக்குமே வந்து அந்த ஹெச்பி லெவல் வந்து கொடுத்துருக்கானுங்க. அது குறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி லெவல் வந்து குறைய சைடில் வந்து காட்டும். அது ஃபுல்லாக குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஃபுல்லாக குறையும் போது இந்த எனிமி அடிப்பான் பார்த்தீங்கன்னா, இறங்கும் போது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல அப்படியே நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈபி வந்து நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம கார்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஓட்ட முடியாது. ஆனால் இந்த ஆசு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து தண்ணிக்குள்ளேயே போகலாம். என்ன வந்து கொஞ்சம் பொறுமையாக போகுது, மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் வந்து உட்கார முடியும். 3 கலரில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஒன்று ப்ரௌனு, ஒன்று பிளாக்கு, ஒன்று ஒயிட். இந்த 3 கலரில் வந்து அந்த ஆசை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. எனிமி அட்டாக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மறைஞ்சிருதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஹெச்பி வந்து கொடுத்துருக்கானுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிற மாதிரி இபியுமே கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் மெயின் மேட்டருங்க, ரெய்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து அதுக்கு ஒரு பெரிய லீக் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வர போகிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் இந்த ஓபி பேட்ச் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த பேட்ச் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 10-12 பண்டலுமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ரேர் பண்டல்ஸ். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பண்டல் 6 பண்டல் கொடுப்பானுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். ஏன்னா எல்லா பண்டலுமே கொடுத்துட்டானுங்கன்னா அப்புறம் இப்போ இருக்கிற ஓல்டு பிளேயருமே வந்து கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெய்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் மூலிமா கேமுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ 100% கன்ஃபார்முங்க. ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டுங்க. இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரும்போது அதுக்கான பேனருமே வந்து கிடச்சிருச்சு. ஒன்று பேட்ச் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலாம், இல்லை பேட்ச் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணி உடனே கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக கேமுக்குள்ளே லாகின் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பெட்டை ஒன்று நம்ம கேமுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறானுங்க. அந்த குட்டி பெட்டு எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட கேம்லேயுமே இருக்கும், நம்ம லாபிலையுமே இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேம் எவ்வளோ நாள் லாகின் பண்ணுறோம், லாகின் பண்ண அதில் என்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. நம்ம டெய்லியுமே லாகின் பண்ணுறது மூலிமா ஒரு குட்டி ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது கீழே வந்து ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. அந்த ரிவார்ட்ஸ் வந்து அந்த பெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. சின்னதாக பெட்டுன்னு சொல்கிறத விட நம்ம கூடிய ஒரு பால் மாதிரி, ஒரு ஆவி மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ ஒரு ஆவின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆவது லெவலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேப்பு, அதாவது அந்த பெட்டுக்கு வந்து கேப்பு. 6வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கிரீடம் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் 7வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது ஏதோ
கொடுத்துருக்கானுங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா போக போக ஒரு பண்டலு இல்லை அதுக்கு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எதனா ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அதுக்கான ட்ரெஸ்ஸு அப்படின்றலாம் கொண்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா இது வந்து இப்போ தான் புதுசாக நம்ம கேம்குள்ளே வந்து கொண்டு வரானுங்க. ஸோ எல்லா சர்வர்லையுமே இந்த ஒரு லாகின் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு குட்டி பெட்டை வந்து கேமுக்குள்ளே வந்து அறிமுகப்படுத்துகிறானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து போடுறானுங்க. நிறைய லாகின் ரிவார்ட்ஸுமே இருக்குது. பட் ஆனால் அந்த ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்குது. செகண்ட் பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெடி பொம்மை மாதிரி இருக்குது, ட்ராகன் பொம்மை. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டு லெவல் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகன் பொம்மை மாரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம லெவல் ஏற்ற இன்க்ரீஸ் ஆக அந்த பொம்மை வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம எவ்வளோ நாள் கேமுக்குள்ளே வந்து இதை லாகின் பண்ணுறோம், அப்புறம் பாயிண்ட்ஸ் வந்து அடிக்கிறோம், அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம இந்த பெட்டு வந்து லெவலை பார்க்குங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும், நம்ம வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து தெரியல. உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த லாகின் ஸ்ட்ரைக் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்க guys. அப்புறம் நம்ம மெயின் ரிவார்டுக்குள்ளே, அதாவது மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஸோ மெயின் மேட்ரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மந்தோடைய போயா பாஸ் வந்து கிடச்சிருச்சுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ 1 மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெவலை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஃபீமேல் பண்டலுங்க, அக்கா பண்டலு. இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஜை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10வது லெவலுக்கு இதை கொடுக்குறானுங்க, இந்த ஒரு பேராஷூட்டு, ஓசிலே ஒரு பேராஷூட்டு கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் 20வது லெவலில் என்ன கொடுக்குறானுங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எமோஜை பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுக்குறானுங்க. 20வது லெவலில் பார்க்கும்போது ஒரு வண்டிக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க, மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலரில் பெயிண்ட் அடித்து அப்படியே ஒரு பச்சை கலர் அடித்து குழப்பி விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்க நல்லா தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30வது லெவலில் இப்படி ஒரு லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மைலி பொம்மை அப்படியே வெயிலில் தண்ணி இல்லாமல் நாக்க தொங்க போட்டு படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க. 30வது லெவலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரிவார்டு வந்து கொடுக்குறானுங்க, லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. பார்க்கறதுக்கு நல்லா பயங்கரமாக தான் இருக்குது. அப்புறம் 40வது லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்கை போர்டுங்க. அந்த ஸ்கை போர்டுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுலேயுமே ஒரு பார்த்தீங்கன்னா எமோஜ் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 50வது லெவலுக்கு இப்படி ஒரு எஸ்விடிக்கான கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. அதுலேயுமே மேலே ஓசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 60வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனுக்கான ஸ்கின்னுங்க. ஸோ இது ரெண்டுமே 60வது லெவலுக்கு வந்து நம்ம கேமில் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் 70வது லெவல் பார்த்தீங்கன்னா பேக் பேக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளை எமோஜி வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது டென்ஷன் ஆகும்போது வாயில் வந்து டேப் அடிச்சு ஒட்டின மாதிரியே இருக்குங்க. அதை வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 2 மாஸ்க் வந்து கொடுக்குறானுங்க. ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு பக்கம் கோவமாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாஸ்க் வந்து கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் 80வது லெவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னங்க, பேக் பேக் கிரேனேட்டுக்கான ஸ்கின்னுங்க. 80வது லெவலுக்கு கிரேனேட்டுக்கான ஸ்கின்னு. 90வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால், அந்த எமோஜி அப்படியே அடித்து உடைச்ச மாதிரியே இருக்குது. ஸோ 90வது லெவலுக்கு இப்படி ஒரு க்ளோவால் வந்து கொடுக்குறானுங்க. அப்புறம் 100வது லெவலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெயில் பண்டல் வந்து கொடுக்குறானுங்க. அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக பேண்ட்டு ஃபுல்லாக அந்த எமோஜை ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ பண்டல் வைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எலைட் பாஸ் எல்லாமே எமோஜை பேஸ் பண்ணி கொடுக்குறானுங்க. ஸோ அண்டர் சி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எமோஜுமே கொடுத்துருக்கானுங்க, அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எலைட் போயா பாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பேஜ் பண்ணானுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜம்ப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கானுங்க, அது எதுக்குன்னு தெரியலங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராயல் பாஸில் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதிலேயே பார்த்துங்க ஓசியில் வந்து இதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் பாஸில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் இப்படி ஒரு ஈவெண்ட்டுமே நம்ம கேமுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணி இந்த டோக்கன் மூலிமா நம்ம போயா பாஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி ஈவெண்ட்டுமே நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. ஸோ ரைட்டு காஸ், நான் இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாடா.